இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். அப்படி கூப்பிட்றவங்களா நம்ம இருக்கிறோமா? இல்லை என்னால் இது சமாளிக்க முடியும், என்னால் இந்த பிரச்சனைக்கு நானே இதை பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படுறவங்களா, நம்மளை நம்புகிறவங்களா இருக்கிறோமா? இல்லை சில மனிதர்களை நம்பி அவங்கள நம்ம உதவி செய்கிறதுக்கு நம்ம கூப்பிடுறோமா? எனக்கு இதில் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அப்படி இப்போ இக்கட்டான பிரச்சனையான சூழ்நிலையில் நம்ம யாரை நோக்கி கூப்பிட்றவங்களா இருக்கிறோம்? வேத வசனம் சொல்லுது, என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறத பார்க்குறோம். வேதத்தில் கூட அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, செய்திருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தரின் புஸ்தகத்தில் அவங்க மொர்தேக்காய் அன்றைக்கி ஆமான் என்ன செய்கிறான், மொர்தேக்காய்க்கு விரோதமாக எழும்பும்போது அவன் எல்லா யூதர்களையும் அழிக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டான். இந்த மாதத்தில் இந்த தேதியில் அவங்க கொல்லப்படுவாங்கன்னு சொல்லி சட்டமே பிறப்பிக்கும்படி செய்தான். ஆனால் அதை கேட்ட சூசான் நகரமே கலங்கிச்சு. எல்லா யூதர்களும் பயந்து அழுது கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கி எஸ்தரும் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. மொர்தேக்காய் ஜெபம் பண்ணா பாருங்கள். அன்றைக்கி ஆண்டவரை நோக்கி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. நான் 2வது வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்தான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்மளை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. கடந்த நாட்களில் கூட என் பையன் சுகவீனமாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அப்போ ஆண்டவரே நீர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லி அவரை நம்பி கண்ணீரோடு கதறி கூப்பிட்டோம். என்னோடு இணைந்து அநேகர் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை என்ன செஞ்சார், கொடுத்ததை நான் பார்த்தேன். அதே மாதிரி வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோசபாத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் என்ன செஞ்சார், அவங்கள விடுவித்தான்னு சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்கள், ஆண்டோடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை நம்ம சாட்சி சொல்லி என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். மற்றவங்ககிட்ட சொல்லி நம்ம என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இதை கேட்குற நீங்கள் யாரானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக முறை கர்த்தர் எனக்கு இந்த உதவி செய்தார், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார், நம்ம என்ன செஞ்சுருப்போம், மகிமைப்படுத்தி இருப்போம். பாருங்கள், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டானா அவள் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன்னு சொல்லி போய் விசுவாசத்தோடு தொடும்போது சுகமாயிற்று. ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டது யாருன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அவள் பயந்தா. கடைசியில் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவள் இந்த இடத்துல நடந்த உண்மையெல்லாம் சொன்னாலாம். அப்போ ஆண்டோடைய நாம எவ்வளோ மகிமைப்பட்டிருக்கும். எல்லார் மத்தியிலையும் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு செய்த நன்மை, ஆண்டோடைய வல்லமை என்ன தொட்டது, எனக்கு சுகம் கிடச்சிட்டு, விடுதலை கிடச்சிட்டு, கர்த்தர் தான் சுகம் கொடுத்தான்னு சொல்லும்போது ஆண்டோடைய நாமும் கூடியிருந்த மக்கள் மத்தியில் என்ன செஞ்சு மகிமைப்பட்டிருக்கும். நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும்போது நம்ம மகிமைப்படுத்துகிறவங்களா காணப்படும். அதான் அந்த வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்களா நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டவரை என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. நீங்களே ஆண்டோடைய நாமத்தை என்ன செய்வீங்க, மகிமைப்படுத்திங்க. இசப்பா, நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படி அற்புதத்தை செய்யுங்கப்பா, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.